அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை ஒரு 41 நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பகவான் 3 பார்வைகளால் 3 வீடுகளை பார்வை செய்ய போகிறார். கடகராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கடகராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கும் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 45 நாட்களாக விருச்சிக ராசியில் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் கடந்த 45 நாட்களாக 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பல சேதங்கள் கடகராசி என்பதற்கு ஏற்பட்டிருந்திருக்கும். செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்து நிறைய நஷ்டங்களை கடகராசி என்பதற்கு ஏற்படுத்தி விட்டார். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் இடங்களில் சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் அமரும்போது எதிர்பார்க்காமல் யோகங்கள் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கிவிட்டு போய்விடுவார்கள். கடகராசி என்பவர்களுக்கு 6ஆம் வீட்டிலே முதல் 19 நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது மிக மிக அற்புதமான பலன் எதிர்வரக்கூடிய 41 நாட்கள் கடகராசி அன்பர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். கிரகங்களுக்கு மேலாக இறைவன் இருக்கிறார். கடவுள் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கடகராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி காணப்போகிறீர்கள். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து பகை, நோய், கடன் இந்த மாதிரி சில விஷயங்களை அகற்றப் போகிறார். சில பேர் தன்னுடைய சொத்துக்கள் பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நோய் நொடி தொந்தரவுகளில் மருத்துவ செலவு செய்து கொண்டிருந்த கடகராசி என்பதற்கு நோய் நொடி தொந்தரவுகள் அகலும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பணப்பிரச்சனை சில பேருக்கு தீரும். பகையாளி எதிரிகளுடைய தொல்லை அகலும். வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்த்து கொள்ளலாம். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம். இதுவரை வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு சில பேர் புலம்பிக் கொண்டிருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். அதிகமாக உழைக்க போகிறீங்க. அதற்குண்டான வருமானங்களை எதிர்வரக்கூடிய 41 நாட்கள் கடகராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் சூரியன் கூட்டணி சேருவது மிக மிக அற்புதம். தனுசு ராசியில் செவ்வாய் அமர்ந்து அவருடைய 4ஆம் பார்வையால் மீனராசியை பார்வை செய்கிறார். மீனராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். தந்தை வழி உறவுகள் மூலம் அந்நிய வன்னியம் ஒற்றுமை மேலோங்கும். தந்தை சொத்துக்கள் வழி நன்மை உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானம் சிறப்பு. தந்தை காலத்திற்கு பிறகு தந்தை சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது. தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலர் தந்தையை விட்டு பிரிந்து உள்ளூரிலோ வெளியூரிலோ வேலை தொழில் வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 41 நாட்கள் சுப விரயச் செலவுகள் ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான சுப விரயச் செலவுகள் கடகராசி அன்பர்கள் செய்து கொள்ளலாம். உறங்காமல் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருந்தீர்கள். படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். மனக்குழப்பங்கள் அகலும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை ஜென்ம ராசியை பார்வை செய்கிறார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி நேர் 7ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்தார். இதுவரை சனி பகவான் பார்வையில் கடகராசி இருந்துச்சு. நிறைய அனுபவங்கள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, பிரிவினை, எவ்வளவோ அனுபவங்களை கற்றுவிட்டீர்கள். இப்போ செவ்வாய் பகவானுடைய பார்வை கடகராசிக்கு இருக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில மனவேதனை, டென்ஷன், அவசரப்படக்கூடிய சூழ்நிலையும் கடகராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது.
செவ்வாய் பகவான் என்றாலே ஆத்திர அவசரம்தான். அவர் வந்து வீரம் தைரியத்தை கொடுத்தாலும், ஒரு வழியில் நன்மையாக இருந்தாலும் ஒரு வழியில் கோவப்பட்டு 4 வார்த்தை விட்டால், குடும்பமாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சண்டை வரும், பிரச்சனை வரும், கலவரம் வரும். வாய் வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகளுக்கு காரகத்துவமாக விளங்குகிறது. கடகராசியை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது பேச்சில் மிக மிக கவனம். குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி, பேச்சில் தன்மை வேண்டும். மிக மிக கனிவாக பேச வேண்டும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் சனி பகவான் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய 2ஆம் பார்வை குடும்பஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கடகராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 2.5 வருடம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, தந்தை மகனாக இருந்தாலும் சரி, பேச்சில் கவனமாக செயல்படுங்க. வெட்டு வெடுக்குன்னு பட்டும் படாமல் மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசாதீங்க. மற்றவர்களை உயர்த்தியும் பேசாதீங்க, தாழ்த்தியும் பேசாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். யாருக்காச்சும் கடன் கொடுத்தீங்கன்னா கடன் திருப்பி வராது. கொடுத்த பணம் போனது தான். கடகராசி அன்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக அலையாதீர்கள். வேலை விஷயமா தொழில் விஷயமா அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் சூரியன் கூட்டணி சேர்ந்து முதல் 19 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். பெரும்பாலும் பணவரத்து உண்டு. 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் கூட்டணி சேருவது லட்சுமி கடாட்சம். அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடுங்க, உடனே வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டு. இப்போ இருக்கின்ற வேலையை விட உயர் பதவியுடன் கூடுதல் சம்பளத்துடன் இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம். 10ஆம் வீட்டிலே குரு பகவான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். வேலை தொழில் மூலம் சில மாற்றங்களுடன் உயர் பதவியுடன் கூடுதல் சம்பளத்துடன் கடகராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது 41 நாட்கள் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் உண்டு. இப்போ இருக்கின்ற வேலையை விட்டு விடாதீர்கள். தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்திக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகளை 6ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.